வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். போக்கோ F7. ஸோ அந்த டிவைஸை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை ஷீட்டில் வச்சிருக்குது. ஓகே, UFS 4.1 கேமிங்க்கு பெஸ்ட் ஃபோனா? அதான் நான் சொல்லிட்டேனே, ஷீட்டில் வச்சிருக்குது. நீ வேறு ஏதாவது கேட்டனாலும் ஷீட்டில் வச்சிருக்குது. பேட்டரி நல்லா இருக்குமா? இருக்கு. ஃபோன்லேயும் ஸ்பெக் ஷீட் இருக்குது. ஆமாம், ஃபோன் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோன்னடா டாப் நாச் ஸ்பெக் தான். பில்டு குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ 30,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கிறதுலேயே பயங்கரமான பில்டு குவாலிட்டி. மெட்டல் ஃப்ரேமு, கிளாஸ் பேக்கு, கிளாஸ் ஃப்ரண்ட்டு, இது LPDDR 5X ரேமு, UFS 4.1, 12/256 தான் பேஸ் வேரியண்ட், 30,000 ரூபா. ஓகே ஓகேயா? ஸோ எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ். ப்ராசஸர் 8S Gen 4 எல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது. பிரச்சனைன்னு ஒன்று இருக்கணும்ல. இவ்வளோ நல்லது இருந்ததுன்னா அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். சுவாரஸ்யமாக இருக்கிற அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. எதுக்குன்னா இந்த F7 நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 5 to 6 hours தான் SOT வந்துச்சு. அதவே ஃபர்ஸ்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இந்த 5 to 6 hours வந்து எனக்கு பொதுவாக 5000 mAh 5500 mAh ஃபோன்ஸில் கிடைக்கும். இது 7550 mAh. ஓகேயா? ஸோ அப்போ சம்திங் இஸ் ராங் இல்லையா? பேட்டரிலையா இல்லை சிஸ்டம் இஷ்யூவா? ஹைப்பர் ஓஎஸ்லேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குடா. எந்த வேற ஹைப்பர் ஓஎஸ்? ஒன்றும் ஹைப்பர் ஓஎஸ் தான். நீ யூஸ் பண்ணுறது வந்து ரெட்மி நோட் 14 Pro Plus, பட் இது வந்து போக்கோ F7. ஸோ இதில் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நானே உனக்கு கிணத்துல தள்ளினாலும் நீ இன்னும் பாதாள கிணற தாண்டி போய் விழணும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாதுன்னு வச்சுக்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ மேட்ரு என்னென்னா, பேட்டரி ட்ரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது? அதெல்லாம் அவங்க தான் அட்ரஸ் பண்ணணும், நமக்கு தெரியலையே. ஏன்னா நான் இப்போ ஏதாவது ஒரு சில ஆப்னால அது ஆகுது அப்படின்னா அந்த ஆப்பை போட்டு அடி வெளுக்கலாம். இப்போ நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படிலாம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்டாக வாட்ஸ்அப் சொதப்பிருக்கு, ஃபேஸ்புக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ. ஏன்னா சூப்பராக யூமே லைக் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை அடித்து வெளில துரத்திடுவாங்க போல, அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுது ஃபேஸ்புக்கு. ஸோ அதனால் ஃபேஸ்புக் கதையே முடிச்சிட்டேன் மொத்தமாக. பேட்டரிலையும் பிரச்சனை, நீ ஊரில் குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனையை உருவாக்கிடுவேன். நீ வேணான்னு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் அப்பப்போ பிரச்சனை பண்ணுது நிஜமாவே. வாட்ஸ்அப்பில் என்ன வருது? வாட்ஸ்அப்பில் எதுவும் வரதில்லை. வாட்ஸ்அப்பே வந்து பேட்டரியில் டாப்பில் போய் நிற்கிது இப்போ பாரு. அப்படியா? அந்த கல்பிரிட் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. ஓகே, அதை தவிர இன்ஸ்டாகிராம் சொல்லவே வேணாம். ஸோ இது இவ்வளோ நேரம் வர கடைசி யூடியூப் எப்பயாவது ரேராக பிரச்சனை பண்ணுதுடா. யூடியூப் அப்படி ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது, அவனும் கொஞ்சம் பிரச்சனை பண்ண தான் செய்கிறான். ஸோ ஆக மொத்தம் இந்த ஆப்லாம் இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு தானே ஃபோனே வாங்குகிறோம். கிடையாது, ஃபோன் பேசுறதுக்கும் SMS பார்க்கறதுக்கும்லாம் வாங்குறோம். இப்போ எல்லாமே ஃபோனில் இருக்குன்னு தானே வாங்குகிறோம். எல்லாமே ஃபோனில் இருக்கும், அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம பார்க்கலன்னா நல்லா இருப்போன்றேன். எப்படி ஃபோன் டைமை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது உண்மைதான், 100% உண்மை. இதைத்தான் நம்மளும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, அவர் கருத்தை பதிவிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த போக்கோ F7 பற்றி ஒரு சில நண்பர்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்கங்க. சரியா? ஃபஸ்ட்டு ராகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவப்ரோ வாண்ட் டு கிவ் யூ யூசர் ரிவ்யூ ஃபார் போக்கோ F7. ஐ ஹவ் பாட் போக்கோ F7 இந்த செகண்ட் சேல், 1+1 வாரண்டி ப்ளஸ் 1 year ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இந்த ரெண்டுமே இருக்குது. ஐ ஹவ் ஷிஃப்டட் ஃப்ரம் iPhone 12. இல்லை என்ன சொல்லியிருந்தாரு? 1+1 வாரண்டி, அதாவது மேனுஃபேக்சரிங் வாரண்டி 1 year தானே. ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா எக்ஸ்ட்ரா, ஆமாம், அப்படியா, 2 years வாரண்டி கொடுத்துருவாங்க. எனக்குலாம் வரலையே அது போக்கோ ஃபோனுக்கு தான். ஏன்னா போக்கோ ஃபோனுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. எப்படின்னா இந்த X3 சீரிஸ் வரும்போது மொத்த கம்பெனியும் மூடிடலாமான்ற அளவுக்கு ஒரு சில இம்பாக்டை ஏற்படுத்திச்சு. ஃபோன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக இவ்வளவு ஏன் போக்கோ M2ன்னு ஒரு சில ஃபோனில் இருந்தது, M2 Pro அப்படிலாம். அந்த ஃபோன்லலாம் ஸ்பீக்கர் கிரில் இஷ்யூ, இந்த மாதிரி உள்ளே இருக்க காம்பனன்ஸ் இஷ்யூ, மைக் இஷ்யூ, இதெல்லாம் வரும் அந்த ஃபோனில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, வயசான தாத்தா என்னப்பா கொஞ்சம் லைட்டாக இப்போ கண்ணு மங்களாக தெரியுதுன்றாங்க, அடுத்து கொஞ்சம் கேட்டால் காது சரியாக கேட்கலங்கிறாங்க, அடுத்து கொஞ்சம் நடக்க முடியலங்கிற அந்த மாதிரி பிரச்சனை வந்து படிப்படியாக வந்துச்சு. அது எப்போ பீக் ஆச்சுன்னா இந்த X3 சீரிஸ் வரும்போது, X3 Proன்னு 2 ஃபோன். X3 Pro ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் சில்லறைகள் செதற விடும் மொமெண்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அண்டர் 20Kல வந்து ஸ்னாப்ட்ராகன் 860 அப்படின்னும் போது 8 சீரிஸ் ப்ராசரை 20Kக்குள்ளே கொண்டு வந்த ஒரே தானே தலைவன்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. இருந்தாலும் அது கடைசியில் என்ன தாஸ் எங்கே வச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி உள்ள CPU வச்சு விட்டு போயிடுச்சு. ஓகே, ஏன்னா அது வந்து எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாக்கிங், கீழே வந்து SOC, அதாவது எப்படின்னா உள்ளே வந்து போர்டு இருக்குடா, 860 இருக்குன்னா அது மேலே ரேம் இருக்கும். ஸோ ஒரு காம்பேக்டான ஏரியாக்குள்ளேயும் எல்லாத்தையுமே முடிச்சிட முடியும், அது மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன ஆயிடுது, இந்த ஹீட்டிங்னால ஆட்டோமேட்டிக்காக இப்போ யோசிச்சு பாரு, ரேம் இல்லைனாலும் சரி CPU பொசிஷன்லேயே இல்லைனாலும் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பூட் ஆகுமா என்ன. ஸோ ஆட்டோமேட்டிக்காக CPU ரீபாலிங் இஷ்யூ ரொம்ப அதிகமாக இல்லை ரிப்போர்ட் செஞ்சாங்க. ஸோ CPU ரிலேட்டட் இஷ்யூஸ் ஒன்று ஒன்றா வாயை பழக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டாக வேலை செய்யாது.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா திடீர்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யாது. ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேலை செய்யாமல் நல்லது இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யலன்னா. ஆமாம்மா, இல்லை ஃபோனே வேலை செய்யலன்னா இன்னும் நல்லது தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 20,000 ரூபா கொடுத்துட்டு ஃபோன் வேலை செய்யலன்னு அப்படிறான்னு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை துடைக்கிறதுக்காகவும் போக்கோவில் இப்படி ஒரு இம்பாக்ட் இருந்ததை வந்து எல்லாரும் பயப்படாமல் இனிமேல் நீங்கள் வாங்கலான்றதுக்காகவும் போக்கோ F5ன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. நிஜமே நல்ல ஃபோன் தான். 3.5mm ஜாக்லாம் இருந்தது. OnePlus Gen 2 வேறு மாசான ஒரு ஃபோன். அந்த ஃபோனில் 2 year வாரண்டி கொடுத்தாங்க கடைசி வரைக்கும். ஓகே. F5 வாங்கினாலே 2 years வாரண்டி இருந்தது. ஸோ திரும்ப இப்போ வந்து F7ல் வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சேலில் வாங்குறவங்களுக்கு 2 years வாரண்டி ப்ளஸ் 1 year ஆஃப் இது டிஸ்பிளே இஷ்யூ. ஆமாம், ஸ்க்ரீன் வாரண்டி. ஸோ அது வந்து மாசு. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி என்ன எந்த லைனில் இந்த டிவைஸ் போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி இந்த டிவைஸை பற்றி ஒரு வீடியோ போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த அப்டேட்டில் இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆகலாம். ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். iPhone 12லேருந்து வந்திருக்காரு. ஸோ iPhone 12 எப்படிப்பட்ட ஃபோனுங்கிறது நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். நல்ல டிவைஸ் தான், ஆனால் பேட்டரி நிற்காது, ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் யாராவது வந்து கிளாஸ் யூஐலாம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா iPhone 12 மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கும். கிளாஸ் யூஐன்றது இந்த விஸ்டாவில் வருமே, அந்த மாதிரி வந்து இப்போ iOS 26ல் வந்திருக்கு. ஸோ அதனால் Poco F7 because of storage full fed up with iOS and want to new change. My needs include good build quality, good display, good performance and good battery life for me. All my criteria are satisfied by F7. I felt initially that it was a hefty phone, but soon I got adjusted to it. இது வந்து எப்பயுமே நடக்கிறது தான் ப்ரோ. ஹெவியான ஃபோன் வாங்கின அன்றைக்கி தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோனோட இப்போ வெயிட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழகிடும். ஓகே. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, when I booted the phone for the first time, I got an update for the overheating issue and I updated it and I did not feel much of the heating issue. Only during charging I felt heating. Other than that, it gets warm. That's it. Okay, yeah. It's nothing like overheating. Display is too good with calibration, which they have done coming from an iPhone. I feel the display on par with the high-end flagship phones out there. I am using the display with the advanced texture turned off since I feel there is no need for the advanced texture. Nalla yani. As a display produces good quality, battery life is excellent and HyperOS is so smooth and I did not feel any hiccups and slow down in animation. I have uninstalled all the bloatwares and disabled the notification. The experience very good for the UI. And when it comes to the camera, I am not a photo enthusiast. For normal day-to-day clicks, it produces good images and for my requirement, it satisfies. Since I would be traveling to European countries, I would require the phone to support good amount of 5G bands and it has 15 5G bands and they have given all the latest specs like Wi-Fi 7, Bluetooth, IP rating 69 எல்லாமே இருக்கு. No other phones has these kind of specs for the price. I was waiting for OnePlus Nord 5 release and after the release and the review, I feel I have made the right decision of going to Poco F7. Okay. I bought 12/512 variant and in the same variant the OnePlus Nord 5 is 38K, which is not worth the price. Only if your priority is camera, go for Nord 5, otherwise it is all-rounder, அதாவது Poco F7. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ. நான் Poco F7 யூஸ் பண்ணியிருக்கேன், Nord 5 யூஸ் பண்ணியிருக்கேன். Nord 5 வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபோன்னா, தெர்மல் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று சொன்னோம்ல, அதில் தலைவா மாசு. எனக்கு தெரிஞ்சு போக்கோவோட இது பெட்டர் அந்த இடத்துல, எந்த டவுட்டும் இல்லை. ஹிக்கப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லை, செம ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே, போக்கோ வந்து ஆனால் கொஞ்சம் வேகமாகவே. சரி, இதில் பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்குது? பேட்டரி ஹெல்த் பரவாயில்ல. இதில் வந்து 6800 mAh இருக்குது. ஓகே, ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் எங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நான் பார்த்துட்டேன், இந்த சோஷியல் மீடியாவே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்குன்னு ஒரு ட்வீட் கூட போட்டேன். அது எதுக்காக போட்டேன்னா இதுக்காக தான் போட்டேன். நான் நிறைய தடவை என்ன பண்ணுவேன்னா, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய டீட்டெயில்ஸை படிச்சுட்டு, ட்விட்டரில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு, நான் சில சமயங்களில் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் போலன்னு நம்புவேன். இப்போ தான் பார்க்குறேன் என்ன போட்டிருந்தாங்க, Nord 5 தான் பெஸ்ட்டு, Poco F7 வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. நானும் என்ன நினச்சேன்னா கரெக்டு தானே, இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரிய சென்சார் இருக்கும். ஓகே, இந்த 50 MP சென்சார் வந்து பெரிய சென்சார். ஆன் பேப்பர் ஸ்பெக்கை பார்த்து தான் நிறைய பேர் பேசியிருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா ஆன் பேப்பர் ஸ்பெக்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும், இதில் வந்து பெரிய சென்சார் இருக்குது, அப்போ நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கும்னு நினைப்பாங்க. நான் இதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துட்டேன்டா, நல்லா தான் எடுத்திருக்கா இல்லையா, நான் இதெல்லாம் காமிச்சேன்ல. இப்போ வரேன் விஷயத்துக்கு. இப்போது நான் போர்ட்ரேட் ஃபோட்டோஸு என்ன SRK எடுத்திருந்தான்டா. ஓகே, சரியா? எப்படி இருக்குது பாரு, மூக்கில் பாதியை காணும், புரியுதா? மூக்கு சூரியன் சாப்பிட்டுருச்சு. இங்கே வேறு மங்கலாக இருக்கு, மூஞ்சே சாப்பிட்டுருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ இங்கே பாரு, எப்போ பாரு ஒரு இன்கன்சிஸ்டன்சி மட்டும் ஃபீல் ஆகிட்டே இருந்ததுடா. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியும்டா இங்கே ஒரு விரல்லாம் பாரு. ஆனால் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் போக்கோ அசால்ட் பண்ணிச்சு. ஓகே, லோ லைட்டில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும், ஏன்னா பெரிய சென்சாருங்கிறனால இது நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கும், நல்ல டவுட் இல்லை. போக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் இது கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரகிளாக தான் போகுது. பட் நான் டே டு டே வந்து மக்கள் எப்படி ஃபோட்டோ எடுப்பனோ அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிவிடுது இது போக்கோ. இது வந்து போர்ட்ரேட்ஸில் சொதப்புது.
சரியா, இது நார்மல் ஃபோட்டோ. இப்போ மொத்தம் முக்கியம் இல்லை, அங்கே தான் எனக்கு நான் வந்து நாட் 5 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கேமரா யாரையா போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கணும்னா சென்சார் பெருசுங்கிறனால டேரெக்டாக உங்களை 2.5x வச்சு சாதா ஃபோட்டோ எடுத்துருங்க. இங்கே பாரு, இது சாதா ஃபோட்டோ தான், சென்சார் பெருசுனால பின்னாடி டெப்த்து பாரு, ஆல்ரெடி பிளர் ஆக தானே செய்யுது. இப்போ பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, கட் அவுட் இஷ்யூஸ் இல்லையா, தாடி முடி தனித்தனியாக தெரியுதா, சரி எங்கேயுமே பிரச்சனை இல்லை, ஃப்ரேமில் பிரச்சனை இல்லைல்ல, கரெக்டாக இருக்கா? கரெக்டு தான். ஸோ அதனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் போர்ட்ரேட்ஸ் யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா மொக்க, அதுக்கு பெட்டர் இதில் பெரிய சென்சார் இருக்கிறனால நீங்கள் நார்மலாகவே 2.5x ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே. ஸோ அதான் இது நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி F7 வந்து நான் ட்விட்டரில் பார்க்கும்போது என்னாச்சுன்னா நிறைய பேர் F7 மொக்கன்னு தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அப்போ நானும் அது மொக்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் மொக்க சொல்கிறாங்கன்னா சும்மா சொல்ல போகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு சில யூசர்ஸ் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, F1 யூஸ் பண்ணுற யூசர்ஸ் இப்போ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நிஜமாவே ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத யாருமே அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாமே நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபோனை திட்டிட்டு கூட போகலாம்ல. S25 அல்ட்ரா வேஸ்ட்டுங்க, அதில் 5000 mAh பேட்டரி தான் இருக்குது, அப்புறம் எப்படிங்க அதில் பேட்டரி நிற்க போகுதுன்னு நான் பாட்டுக்கு ஒரு ட்வீட் போட்டு போகலாம் தானே. சொல்கிறேன் என்னன்னாலும் சொல்லலாம். ஆமாம், இப்போ நான் சொல்கிறது மட்டும் தப்புன்னு யாரும் சொல்லிட முடியாது. 5000 mAhங்கிறது உண்மை தானே. பேட்டரியாக நிற்க போகுதுன்னு நான் கேட்குற கேள்வி தான் இங்கே ப்ராப்ளம். அதனால நிறைய பேருக்கு புரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, அதான் இந்த அண்ணனே சொல்லிட்டாரு அதில் பேட்டரி நிற்காது போல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து பொறுப்பே இல்லாமல் நிறைய ட்வீட்ஸ் போடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரியா? ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் புரிஞ்சு உண்மையை மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதை யாரும் பண்ண போகிறது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்க போகிறதா இருந்தால் என்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் டேட்டா பாருங்கள். எல்லாத்தையும் வச்சு பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரீஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அவசரப்பட்டு வாங்காதீங்க. எவ்வளோ பெரிய கமெண்ட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காரு கமெண்ட்டு. ஆதித்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, நத்திங் ஃபோன் ஒன் யூசர், ஐ ஹாவ் பாட் திஸ் ஃபோன் ஃபார் த ஒயிட் கலர் 8256 வேரியன்ட் 35K வித் நத்திங் 45W சார்ஜிங் பிரிக். டிசம்பர் 2022 வாங்கினேன். ஸ்டில் நவ் யூசிங் இட். ஐ ஹவ் பீன் யூசிங் இட் ஃபார் த பாஸ்ட் 2.5 years. லெட் மீ ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். மை ப்ரீவியஸ் டிவைஸ் வாஸ் Poco X2. For the first time that I picked up, the phone was amazing. I had instantly felt the sense of premiumness due to the metal glass sandwich body. நத்திங் ஃபோன் ஒன்று நிஜமாவே நல்லாயிருக்கும். ஆமாம், இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன வருத்தம் இருந்ததுன்னா, சரி கால் பே உள்ள என்ட்ரி கொடுக்குறாப்லையே ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்போட வருவார்னு நினச்சாங்க. பட் 778 இருந்தது. இருந்தாலும் அது வந்து லாஜிக்கலி குட் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி பேசியிருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட நான் சொல்லியிருப்பேன், மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் ஒரு பாயிண்ட்டாக இருக்காது. யாரும் வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், கல்லை க்ளோஸ் பண்ணிட்டு கடையையும் சாத்திட்டு கிளம்ப வேண்டியதான். யாரும் வாங்கலன்னா நான் லாஸு முடிஞ்சு போச்சு, போட்ட காசு எப்படி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் கால்பேயோட ஃபஸ்ட்டு மூவ் வந்து கரெக்டு தான், அனலைஸ் பண்ணியிருக்காப்புல. சரி, இப்போ நம்மளோட டிசைன் Poco X2லேருந்து எனக்கு வந்தனால எப்படி இருந்ததுன்னா, I felt the design is refreshing and new due to the transparent design. I had bought the white color one. Well, using without the case had the premium feel, but it was a fingerprint magnet. Overall, I felt that they had did some unique things in this phone to stand out in the public. I had dropped the phone several times with the case. No issues, but one fine day my case got peeled off from the side. So I thought buying a new case, which while to get the case, I dropped the back got shattered. கேஸ் வாங்குற கேப்பில் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சா. காட் ரிப்ளேஸ்ட் இட் வித் த ஒரிஜினல் பேக் கிளாஸ் ஃப்ரம் நத்திங். அண்ட் ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் ஐ ஹவ் பீன் யூசிங் வித்தவுட் த டெம்பர் கிளாஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ஐ ஹவ் ஒன்லி ஸ்மால் ஸ்க்ராச்சஸ். அது ப்ராக்டிக்கலாக எல்லா ஃபோன்லேயும் ஆகிடும்டா. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரில் நல்ல ஸ்க்ராட்ச் ஆகிடும். அதுவும் வெயிலில் வச்சு நீ பார்த்தேன்னு டேரக்ட் சன்லைட்டில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் கிளாஸ் பேக் ஃபோன்ஸ், யூஸ் இட் வித் பேக் கேஸ் டு அவாய்ட் சச் சினாரியோஸ். 8/10 ஃபார் டிசைன். நிஜமாவே நத்திங் ஃபோன் ஒன் கிரேசி ஃபோன், நல்ல ஃபோன். அதனால் வந்து 8/10 இஸ் குட். அடுத்து டிஸ்பிளே. வெல், த டிஸ்பிளே வாஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்கிரேட். ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் எல்சிடி யூஸ் பண்ணனால. பட் த பிரைட்னஸ் ஐ ஹவ் காட் இன் த அவுட்டோர்ஸ் இஸ் லாட் லெஸர் வென் கம்பேர்ட் டு Poco X2. பட் த கலர்ஸ், HDR, கான்ட்ராஸ்ட் வேர் அப் டு த மார்க். நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஐ ஃபெல்ட் தட் due to the design 6.55 inch display, it was slightly compact and able to use it in the single hand. Well, since using more than 2 years, I got screen burn issue in the top part where date, battery icon, notificationsலாம் இருக்குமோ அது வந்து நடந்திருக்கு. ஓகே, ஏன் பிரைட்னஸ் ஜாஸ்தி வச்சிருப்பாரு? ஆமாம், அதான் சொல்கிறாருல்ல, அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு தானே யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் I use swipe navigation gesture with the bar like the iPhone. Those were the areas where I got screen burn. Using it the very bright, brightness mode and extra dim option, I felt that this display is showing grey instead of black. I don't know that I got the issue or general problem among AMOLED displays. Actually இல்லை, யூஐயே அப்படி தான்.
டீப் பிளாக்கே காட்டாது. ஆனால் நீங்கள் வந்து கண்டென்ட் பார்க்குறீங்க, அதில் டீப் பிளாக் இருக்குது, இல்லாட்டி ஒரு கருப்பு வால்பேப்பர் பார்த்தா கிரேயாக இருக்குன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம். ஓகே. ஸோ 7.5 கொடுத்துருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வெல், ப்ரீவியஸ் ஃபோன் வந்து 730G, அதில் வந்து 778G வந்திருக்காரு. டே டு டே யூசேஜில் பட்டரி ஸ்மூத்தாக இருந்தது, 120 Hz செம ஸ்மூத்து அந்த ஃபீல் இருந்தது. ஐ டர்ன்ட் ஆஃப் ஆல் அனிமேஷன் ஸ்கேல் அண்ட் டர்ன் டு 0, பட் யூஸ் சம் அனிமேஷன்ஸ் ஃப்ரம் தேர் ஓன் in-house animation லைக் while using double tap to sleep the screen getting off like fading like the animation. ஆமாம், அது செமையாக இருக்கும். அது வந்து நத்திங்கில் நல்லாயிருக்கும். நீ எங்கே டேப் பண்ணுறியோ டபுள் டேப் ஹோம் ஸ்க்ரீனில் அங்கே வந்து கன்வர்ஜ் ஆகி அப்படியே மறைஞ்சிரும். ஓகே, அது நல்லா பண்ணியிருப்பாங்க. ஐ எம் ஹார்ட் ஹிட்டிங் யூசர். ஐ டேக் ஃபோட்டோஸ், வீடியோஸ், எடிட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட், 5 ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். அது 5 ஆப் அது ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட் அண்ட் கேமிங். ஸோ இட் இஸ் ஹார்ட் டு ஒர்க் வெரி, அதாவது இட் ஹேட் ஒர்க்ட் ரியலி வெல் ஃபார் மீ. But over the time, I felt that the performance has reduced due to my usage, I guess, and I have utilized the storage to its maximum twice. And now there is 50 to 60 GB free. All apps opening are fast and smooth. Back then, there were not any heating while playing games, but now it heats up. But not that much. Speakers are fair loud and earpiece too. So 8 out of 10. Okay. Operating system, I guess this came with Android 12. Now it is in Android 15. With Nothing OS 3, well, it's not a heavy UI due to the UX is smooth and buttery. Well, I guess it is the end of the line for updates. But each and every update there has some incremental improvements the phone and the overall experience. Difficulties I had faced from the MIUI to Nothing OS in the dark theme. Even the IPS LCD is in dark mode. The black is black, but in the dark mode it is grey. No. Not so many customization and MIUI features and Google dialers and messaging app, but I have heard that they are developing Nothing dialer. Hope it comes. Well, it's one of the best UI used, but they need to work on custom and special Nothing OS features. 9 out of 10. Connectivity என்ன சொல்லியிருக்காருன்னா, I almost get 5+ hours connectivity. ஆமாம், கனெக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, I almost get 5G+, sometimes 5G++. while calling it goes to 4G. 5G++ வருதானே? அது ஜியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன்டா. இவர் ஜியோ யூசர்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாது 5G++லாம் நான் இதில் ஏர்டெல்லில் பார்த்ததில்லை. 5G+ பார்த்துருக்கேன். 5G+ தான் நானும் பார்த்தேன். ஆமாம், 4G heated up. While using 4G, phone gets heated up, but 5G there is no heating issue. That's what I have faced. Bluetooth and Wi-Fi connection is solid, but with Bluetooth there is some audio distortion sometimes. That's it. And the phone call, I use Jio, but yeah, sometimes if I am calling and receiving, I won't be able to receive it or hear the other person's voice. My voice won't be able to receive or hear the other. So this is the issue that I faced. It may be Jio issue or my phone issue. I can't come to a conclusion, and I have faced this during calls. If I open camera app, sometimes call gets abruptly cut. Neither of us initiated to cut. Intent to cut the call. Connectivity வந்து 6.5 out of 10. ஓகே. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குன்றாரு. ஆமாம், 6.5 out of 10 இருக்கும்ல. இருக்கலாம். Camera, well, its most complicated part the mobile. It has dual 50 megapixel shooter, normal and ultra wide. Main has OIS. I have felt that the stabilization is working for me for clicking photos. The shutter speed is slow for me and it's slower than Poco X2. But the pictures most of the time are good, but sometimes gets over or underexposed. For outdoor lighting is good. Has lens flare effect in some photos, but I don't mind it. There is lot of noise in the photo where light level is less with the 6 to 6:30. That evening time வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது. The main is a wide sensor that even the normal photos have larger field of view for me. That's what I feel. The 2x and zoom shots are good. I really like it. The portrait shots are good too. The best thing in this phone's camera is its expert and camera app. The app Nothing on camera நல்லா இருக்குமா? அதான்டா, அவருக்கு வந்து X2லேருந்து வந்தனால நல்லா இருக்கு. ஓகே. அப்படி தான் நம்ம X2 கம்பேரிசன் மாதிரி தான். ஆமாம், X2லேருந்து இதுக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற ஒரு சிலர்கிட்ட வந்து நீங்களும் நத்திங் ஃபோன் ஒன்றுக்கு வந்திருப்பீங்க, பட் எந்த ஃபோன்லேருந்து வந்திருப்பீங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு சிலர் சாம்சங்லேருந்து வரலாம், இல்லாட்டி ஒரு சிலர் பிக்சல்லேருந்து வரலாம். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு கேட்டால் தான் நமக்கு தெரியும். நத்திங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சா, இல்லை நத்திங் வரும்போது டிக்ரீஸ் ஆகிடுச்சா ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். The best thing is the phone's camera. It is expert. Okay, the app is simple and has the necessary features and arranged in well sorted way. They effectively use it fast action situation and fast acting situation. On the other hand, the expert mode has raw option, shutter speed, color and white balance, autofocus. With that a particular setting with suits me,
I get to shoot very good photos, and sometimes it does really take good night photos too. Okay. Videos are average for me, it's watchable and usable. I have this issue while recording the video. If I want to capture the photo while recording, the photo is taken, but while watching the video, there is a missing frame exactly where that I have captured the picture. Selfies are below average and I won't use selfies that much. So problems for me, but அது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இஃப் ஐ யூஸ் அவுட்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ் இட் டேக்ஸ் குட் செல்ஃபீஸ் வித் ரீசனபிள் டைனமிக் ரேஞ்ச். மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட் ஆல் ரவுண்ட் கேமரா வித் ஃபீச்சர், பட் இட்ஸ் நீட்ஸ் டு பி டியூன்டு with the sensor they have used there has a lot of potential, but it's too late. Camera 7 out of 10. Battery. Well, every phone user has the same experience. First, the phone battery is great for the first 2 years. Battery is not up to the mark. This is the same issue for me. First, it was for 7 hours of SOT. As time goes, the battery gets deteriorated, and now I get around 6 hours of SOT, and I have to charge 2 to 3 times a day. But for going outside, I get solid battery standby. For the but for the going outside, I get a solid battery standby. For that case, I charge it twice, so it's good for me. The charging is speed slow compared to today's standards. 33 watt. I use nothing's 45 watt charger. Mostly I charge a phone when it is around 30 or 20. It takes almost an hour to get the fully charged. While charging, sometimes the phone gets heat or the charging brick gets heat. Well, the battery is good to my usage and can't much complaint. Okay. If I change the battery, maybe I may get extra 2 hours of SOT. Battery 8 out of 10. அடுத்து கிளிஃபை பற்றி பேசுகிறாரா? ஓகே. அந்த லைட் ஃபீச்சர் தானே? ஆமாம், பயங்கரமான ஃபீச்சரில் ரீசன் மேட் மீ பை கலராக மாறுமா இல்லை ஒரே கலர் தான். அந்த கிளிஃப் லைட்டுக்காக தான் வாங்கினரா. த பெஸ்ட் டிசிஷன் மேட் பை தம் இஸ் டு இன்க்ளூட் த ஃபீச்சர். த மோஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராக்டிக்கல் எஃபிஷியன்ட் ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஃபோன். மோஸ்ட்லி ஐ யூஸ் த ஃபோன் இன் த சைலண்ட் மோட். Mostly I miss out the calls, messages, notification. With this glyph, I mostly get the attend the calls, see the messages and notification. The charging indicator glyph is also important feature for me. I get to read, understand and the battery percentage without turning the screen. Sometimes glyph feels amateur and amazing. Well, for me it's great feature. In Nothing Phone 2, they have actually reduced the number of LEDs to make it as a different segment. And far as the before launch of Nothing Phone 3, glyph are dead. I believe they had made the dumbest and the stupidest decision. Glyph வந்து 9 out of 10 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். ஸோ மிஸ்லனியஸ் வந்து well, they have some of their own apps like Gallery, Composer. I felt that using a Composer was fun and time passing when you are bored. Nothing X is arguably one of the best Bluetooth audio app due to the customization level of it. ஒன்னோட செல் பாயிண்டே ஒன்னு கிளிஃப் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆமாம். I have ear 2. The connection is seamless, but both the buds won't work simultaneously. I don't use NFC wireless charging, but sometimes I use reverse wireless, but not recommended because only the phone's battery gets reduced and the other battery won't even increase. It had withstand some rain and dusty conditions. I have KEF MIUI headset. KEF for more than 3 years, okay. I guess. With aptX HD and the audio is great and every instrument can be heard. Battery is great, but the cushion gets teared out. Overall conclusion. Overall, for me, it is a wonderful phone, and for day-to-day task, it will be great. I have bought this knowing that it is not a flagship, but the experience was very good for me. If they price the Nothing Phone 3 under 40 to 45k, I might buy it. If not buying it, and for sure, I'm not buying another Nothing audio product due to their QC. Okay. If you are on verge of buying Nothing phones except CMF, I suggest you to wait for 4 to 5 months after the launch, and the audio is to wait for a year due to the connectivity and battery issue. I have made a mistake by buying year 2. They are not the worst product, but their QC is not up to the mark. I am not only saying that year 2 na konja nalla illiyama. I am also their fans too, but what I want to know is better QC. If the product is reliable and quality, automatically the word of mouth will increase the sale. ஆமாம். ஸோ மொத்தம் இவர் வந்து என்னென்னா நத்திங் ஃபோனை வந்து உரிச்சி யூஸ் பண்ணி நிறைய டேட்டா கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் சப்ஜெக்டிவான ஒரு சில ஃபேக்டர்ஸும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஓகே, இருந்தாலும் வந்து அவங்க ஒரு சில ஏரியாவில் சொதப்பி வச்சுருக்காங்க, அதை கொஞ்சம் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனால் அவரை வந்து ரொம்பவே திருப்திப்படுத்திச்சு Nothing Phone 1. ஸோ இப்போயும் Nothing Phone 1 வந்து மார்க்கெட்டில் விற்கும், பேட்டரி மாற்றி நிறைய பேர் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து 5G டிவைஸ் தான்,
கேஷுவல் யூசர்ஸ்க்கு இன்றைக்கும் அந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். Super. ஸ்க்ரீன் பண்ண ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நத்திங் ஃபோன் 3யோட ப்ரைஸ் வந்து அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேனத்தனமாக தான் இருக்குது. அது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா வேணால் மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 40,000 45,000 வந்து ஒர்த்தாக ஃபீல் ஆகும்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஆக மொத்தம் நத்திங் ஃபோன் 1 அவருக்கு நல்லா இருந்திருக்கு, அவ்வளோதான். கரெக்டா? கரெக்டு. ஹாப்பியாக இருந்திருக்காரு. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் ஒரு யூசர். ஆமாம், இது வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி அஸ்வத் பார்க்கலாங்க. டாடா. பை.